குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 15/5/2025 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 572க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுக்கல, 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். இப்போ 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 3, அதாவது 9/3/9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 7/6 இருக்குது. 7/6 அதனால் 099 வந்ததுனால 0 வந்துச்சு அப்படின்னா 760 இல்லை 7060 வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4, 7 4 7 6, 0 வந்துச்சுன்னா 7040. அதனால் 740 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 746. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 76 இருக்குது. ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 76 இருக்குது. இங்கே 74 இருக்குது. இப்போ 746 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நான் 7060 பேஸ் பண்ணி 7074 இதை பேஸ் பண்ணி 740 கொடுத்துருந்தேன். அது 7674 பேஸ் பண்ணி 746 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 960 690 670 60 பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு 670ன்னு கொடுத்துருந்தேன். இங்கே வந்து 60 இருக்குது. 960 760 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 860 அப்படிங்கிறது இன்னைக்கு ரிசல்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 4 பாஸ் ஆச்சு, 6 பாஸ் ஆச்சு. 7 4 6 பாஸ் ஆச்சு. இதில் 2 நம்பர், இதில் 1 நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 860 8ல் 1 நம்பர் பாஸ் ஆச்சு. கீழே இருக்கிறதுல 2 நம்பர் பாஸ் ஆச்சு. இப்போ 860 அப்படிங்கிற 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 746 அப்படிங்கிற 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நீங்க கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்துருக்க சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 8 9 4 5 7 அப்படிங்கிறதுல 745 748 இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 746 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 746 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 745 இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி 860 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. வந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 80 இருக்குது, 86 இருக்குது. 80 86 860 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ 860 அப்படின்னா 6க்கு பதிலாக 5 வரலாம் அப்படின்னா 5 பேஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை 8க்கு பதிலாக 9, 9ஓட பவர் 5 வரும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 80 பாஸ் ஆகிருக்கு, 86 பாஸ் ஆகிருக்கு. இடையில பார்த்தோன்னா 1 7 பாஸ் ஆகும் அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா 177 இருக்குது, 1770 இருக்குது. 717 710 701 7 வரும்னா இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம். 7 வரும் அப்படின்னு நினச்சா, ஏன்னா இங்கே 71 இருக்குது. இங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 71 இருக்குது. 715 717 710 711 அப்படிங்கிற நம்பர்ஸ் 71 வந்துச்சுன்னா, இல்லை அப்படின்னா 2 நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு, அடுத்த 2 நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு, அடுத்த 2 நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 603ங்கிற நம்பர்ஸ் வரலாம். இப்போ 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா 6 பாஸ் ஆகிருக்கு. நேற்று சி போர்டில் 6 இருந்துச்சு, இன்னைக்கு பி போர்டில் 6 இருக்குது. நாளைக்கு ஏ போர்டில் 6 வருமா இல்லை வந்த போர்ட்லேயே வருமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எகெயின் 6 வரும் அப்படின்னா
603 பாக்ஸ். 603 பாக்ஸை தான் எழுதியிருக்கேன். சைபர் 36 இல்லை சைபர் 63, 603 அல்லது 630, 306 அல்லது 360 அப்படிங்கிற 6 நம்பர்ஸ் இந்த 603ங்கிறத பாக்ஸாக எழுதியிருக்கேன். 603 பாக்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். எகைன் 6 வரும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா சார்ட்டில் 420764 இருந்துச்சு. 764 ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 746 அப்படின்னு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. 746 பாஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தோன்னா 608 இருக்குது, 860 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 603 இருக்குது. இப்போ 2 நாள் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பரும் ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு 603 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வேற ஒரு சார்ட்டில் இருந்து எடுத்தது. 603 பாக்ஸ் வரலாம். 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 3வது நாள் இதை பேஸ் பண்ணி வரலாம். இந்த நம்பர்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 745 ஆனால் ரிசல்ட் 746, இங்கே 860, இங்கே பார்த்தோன்னா 603 இருக்குது இந்த சார்ட்டில். அதனால் 603 பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேற ஒரு கெஸ்ஸிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 603 அப்படிங்கிறது வந்துருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 86 பாஸ் ஆகிருக்கு. அப்போ 170, 86, இங்கேயும் 86, இங்கேயும் 86. அப்போ 86 பேஸ் பண்ணி 7 வரும் அப்படின்னா 8 வந்திருக்கு, 7 வந்திருக்கு. சரி, 8 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. கண்டிப்பாக 7 வரும் அப்படின்னா 170 வர சான்ஸ் இருக்குது. 701, 107. அதனால் இந்த நம்பர்ஸையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் சைபர் 17 இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 177, 717 அப்படிங்கிறது. அதனால் ஒரே நம்பர் 603 பாக்ஸ் இல்லை அப்படின்னா 17 ஆல்போர்டில் 17 அல்லது 71 வரலாம். 17 அல்லது 71 இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 17 பேஸ் பண்ணி 0 இருக்குது. இன்னைக்கு 0 வந்திருக்கு. எகைன் 0 வந்துச்சுன்னா இதோட 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 17 அல்லது 71ஓட 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த சார்ட்லேருந்து என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத மட்டும் நான் கொடுக்குறேன். நம்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இந்த நம்பர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா சார்ட்லேயும் வந்திருக்கு. அது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 8ஓட பவர் 3, 8ஓட பவர் 3 அல்லது 4 வரணும். 3 வரணும், இல்லை அப்படின்னா 4 வர சான்ஸ் இருக்கும். 4ஓட பவர் 2 அல்லது 7, 2 அல்லது 7. 6ஓட பவர் 0, 6ஓட பவர் 1 இல்லை 0. 0 பதிலாக 5 அல்லது 9. 0க்கு பதிலாக 6 அல்லது 5, இல்லை அப்படின்னா 9 அல்லது 1. இதுதான் இதோட பவர் நம்பர்ஸ். இப்போ நான் 13ஆம் தேதி கெஸ்ஸிங்லேயே கொடுத்துருப்பேன். சீபோர்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5, 6, 0, 1 அப்படிங்கிறதுல எனி 1 நம்பர்ஸ் வரும் அப்படின்னு. அதே மாதிரி 6 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 0 பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பேலன்ஸ் நம்பர்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 5, 6, 0, 1 இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 நாள் இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி தான் சீபோர்ட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே 0 இருக்குது. எகைன் 0 வரணும். இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 6 வர சான்ஸ் இருக்கும், இல்லைன்னா 5 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 9 வர சான்ஸ் இருக்கும், அல்லது 1 வர சான்ஸ் இருக்கும். சீபோர்ட் பார்த்தோம் அப்படின்னா 6, 5, 9, 1ங்கிறதுல வரணும். இப்போ எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 36 இல்லை 306 இருக்குது. 5 வரும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 55 இருக்குது, 515.
5 1 5. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 55 வரலாம், இல்லை 11 வரலாம், 515 551 அப்படிங்கிறது மாதிரி. இல்லை அப்படின்னா 701. டபுள்ஸ் அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா 55ஓட பவர் 99. 55ஓட பவர் 99. ஏ போர்டில் 4 வந்துச்சு அப்படின்னா 499 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 499. ஏ போர்டில் 4 வந்துச்சுன்னா 499 வர சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 888 இருக்கு. 8 அப்படின்னா ஏ போர்டில் 8 வந்திருக்கு, பி போர்டில் 6 வந்திருக்கு. 6க்கு பதிலாக 9 வரலாம் அப்படின்னா 898. 898. அதனால் 99 இல்லை 88 இதை பேஸ் பண்ணி வரணும் கீழே இருந்துச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா 99ஓட பவர் 55 வரும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி பாருங்கள். சார்ட்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நான் கொடுத்த மாதிரி 603ங்கிறது ஒரு சார்ட்டில் எடுத்த நம்பர். அந்த 603ங்கிறது இங்கே இருக்குது. டைரெக்டாக வருதா இல்லை பாக்ஸாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே 17 இருக்குது. அதனால் 17 அல்லது 71 ஆல் போர்டில் வர சான்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்துச்சுன்னா அதோட எகைன் 0 வரும் அப்படின்னா 170 பாக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு நாள் வீடியோ போடல அப்படின்னா போடாத நாளும் அதுக்கு முந்தைய நாள் வீடியோ பாருங்கள். அதில் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.